கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தையே மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சிட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இன்றைக்கு அவருடைய நாமத்துக்கு, அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள் மேல நீதியின் சூரியனாம் தேவன் உதிக்கிறாராம். அப்போ இன்றைக்கு யாரெல்லாம் அவரை விசுவாசிச்சு அவர்தான் என் சொந்த ரட்சகர், அவர்தான் என் தேவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிரியமாய், அவருக்கு உண்மையாய் வாழ்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் நீதியின் சூரியனாய் அவர் உதிக்கிறாராம். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ இன்றைக்கு அவர் உதிக்கிறாராம். அந்த செட்டைகளின் கீழே என்ன இருக்குமா? அந்த நீதியின் சூரியனாகிய தேவன் அவருடைய செட்டைகளின் கீழே என்ன இருக்குதாம்? ஆரோக்கியம் இருக்குதா. அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க சரீரத்துல பலவீனப்பட்டிருந்தாலும் சரி, ஆத்துமாவில காயப்பட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு நீதியின் சூரியனா இருக்கிற தேவன் அவர் நம்மேல உதிக்கிறதுனால சரீரத்திலையும் சுகம், ஆத்துமாவிலையும் சுகம் உண்டாகிறதை நீங்கள் காணலாம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். அப்போ அது அந்த சந்தோஷத்தின் ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் உதிச்சிட்டார், அவர் நம்ம மேல இறங்கிட்டார் அப்படின்னா அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம், நமக்கு சந்தோஷம், சமாதானம், சுகம் எல்லாம் அந்த இடத்துல அவர் தருகிறதை நம்ம பார்க்கிறோம். மேலும் சங்கீதம் 84:11 பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ தேவன் யாரா? சூரியனை போல இருக்கிறாராம், கேடகமாய் அவர் இருக்கிறாராம். அப்போ சூரியனும் கேடகமுமாய் அவர் இருக்கும்போது, அவரே நமக்கு வெளிச்சமாய், அவரே நமக்கு பாதுகாவலாய் இருக்கும்போது நாம் எந்த காரியத்தையும் குறித்து பயப்பட தேவையில்லை. அவர் கிருபையையும் மகிமையையும் நமக்கு தருகிறாராம். அவர் நன்மையை, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவரால் நன்மையை வழங்காமல் இருக்க முடியாதாம். அடுத்ததா ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஆம், இந்த வார்த்தை அதை தான் சொல்லுது. ஜனத்தின் முறிவை கட்டி, அதாவது இருதயம் நொறுங்கி போய் ஒரு முறிந்த நிலைமையில, ஒரு ஆத்துமாவில் ஒரு முறிவை சந்தித்த நிலைமையில இருக்கிற உங்களுடைய அடிக்காயத்தை அவர் குணமாக்குகிற நாள் எப்படிப்பட்ட நாளாம்? சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல மாறுமா? அந்த நாள் அப்படிப்பட்ட நாளா இருக்குமாம். சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்குமா. அப்போ அப்படிப்பட்ட வெளிச்சம், அப்படிப்பட்ட நீதியின் சூரியனாகிய தேவன் நம்ம மேல இன்றைக்கு உதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறபடியினால இன்றைக்கு நம்ம சரீரத்துல சுகம், ஆத்துமாவில சுகம், எல்லா பகுதிகளிலும் தேவன் சுகத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னபடி, நீதியின் சூரியனாகிய எங்கள் தேவன் நீர் இதை கேட்கிற எங்க ஒவ்வொருவர் மேலையும் நீர் உதிக்கிறபடியினால இன்றைக்கும் உடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் மாத்திரம்தான் இருக்குங்கிறதுனால இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சுகமும் ஆரோக்கியமும் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையின் படியே ஆக கடவது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீரே எங்களுக்கு சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு கிருபையையும் மகிமையும் அருளி செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். தகப்பனே, ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் எங்களுக்கு நன்மையை வழங்குவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஜனத்தின் ஆண்டவரே முறிவை கட்டி
தகப்பனே, அடி காயத்தை குணமாக்குகிற நாள். அது வெளிச்சத்தைப் போல, சூரியனைப் போல, சூரியனை உடைய வெளிச்சத்தை விட 7 மடங்கு வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்தபடி, ஆண்டவரே வாசித்தபடி, தகப்பனே கர்த்தாவே, இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எங்க வாழ்க்கையில என் தேவனீர் செய்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.